கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. Even now I announce that I will restore twice as much to you. அன்பான சகோதர சகோதரிகளே, யோபு தன் உடைமைகளை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், தன் சரீர சுகத்தையும் இழந்தார். இப்படிப்பட்ட நிலைமையிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பு மாறியது. இரட்டிப்பான நன்மையை பெற்றார். மீண்டும் 10 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள். மிகுந்த ஆஸ்திகள் அவனுக்கு கிடைத்தது. யோபு 140 வயது வரைக்கும் வாழ்ந்து 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டு பூரண வயதுள்ளவராய் மரித்தார். இன்று நீங்களும் நானும் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்வில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் நாம் பிறருக்காய் பாரத்துடன் ஜெபிக்க வேண்டும். மிஷனரிகளுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பாரத்துடன் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நம்முடைய சிறையிருப்பு நிச்சயம் மாறும். நாம் எதிர்பார்த்ததை விட பல மடங்காய் இரட்டிப்பான நன்மைகளை தர கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோமா? இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே, உன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனை அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. பெயர் கிறிஸ்தவர்களை சந்தியும் ஆண்டவரே, பண்டிகை கிறிஸ்தவர்களை சந்தியும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாய் ஒவ்வொருவரும் மாற்றப்பட தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யும். ஏதோ சடங்காச்சாரத்திற்காக, சம்பிரதாயத்திற்காக வேதத்தை படிப்பதிலும் ஜெபிப்பதிலும் என்ன பிரயோஜனம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு முற்றிலுமாக தங்களை உமக்கென்று ஒப்புக் கொடுக்க தேவனே கிருபை செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் படிப்படியாக முன்னேற நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டு இயேசுவாகிய பிள்ளைக்குள் நுழைய தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யும். பரலோராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதிப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.